சந்தியா ராகம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதிரும் தனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன கதிருக்கும் தனாவுக்கும் டைவர்ஸ் குடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்ல அவங்க 2 பேத்தையும் இன்னும் 3 மாசம் சேர்ந்து வாழ்றதுக்கான டைம் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். ஐயோ! அதான் 2 பேத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் இன்னும் டைம் குடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க பத்மா. தனா தான் விருப்பம் இல்லைன்னு அப்பா சொன்னபடி கையெழுத்து போட்டு குடுத்துருக்கா. வேண்டான்னு சொல்லிட்டா. ஆனா கதிர் இன்னும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க எல்லாரும் புஷ்ஷுன்னு கோவப்படுறாங்க. பத்மாவும் பார்வதியும். ஏய் சீனு இப்படி வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் பத்மா சீனுக்கிட்ட நல்லா போட்டு கொடுக்குறாங்க. பாட்டியாடா தனாவும் கதிரும் பிரிஞ்சு போகிற நிலமையில இருக்கும்போது கூட இந்த கதிர்கிட்ட ஏதேதோ சொல்லி கொடுத்து இந்த கதிரை வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் வச்சிருக்கிறதே எல்லாம் இந்த மாயாவோட வேலை தான். முதல்ல இந்த மாயா வீட்டை விட்டு வெளியே போனான்னா கதிரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம்டா. ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். முதல்ல இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா அது உன்னால தாண்டா முடியும். நீ அவளை முதல்ல வெளியே அனுப்புங்கிறாங்க பத்மா. நல்லா சீனுவை தூண்டி விட்டுட்டாங்க. சீனுவும் அம்மா பேச்சை கேட்டு தட்டாம அப்படியே போய் நேரடியாக மாயா கிட்ட கண்டபடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி தீக்குறாங்க சீனு. சீனு போனதும் அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி மாயாவை கூப்பிடுறாங்க. நீ பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை. இந்த குடும்பத்துக்கு எதிராகவும் மாமாவுக்கு எதிராகவும் நீ பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எங்களை யாருக்குமே பிடிக்கல. கதிரை தூண்டி விட்டு இந்த குடும்பத்துக்கு நீ நாசம் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பெரிய மோசக்காரி கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ வெளியே போனீனாவே இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சீனு என் கழுத்துல நீ தாலியை கட்டியிருக்க. நீ சொன்னதும் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேனா? ஆமா உன் கூட வாழ விருப்பம் இல்லை. நீ போய்தான் ஆகணுங்கிறாங்க சீனு. சீனு இந்த குடும்பத்துக்கும் பெரியப்பாவுக்கும் உனக்கு எல்லாத்துக்கும் நான் கெடுதல் நினைச்சேன்னு நீ சொல்றீல்ல. உனக்குன்னு ஒரு எதிர்காலம், உனக்குன்னு ஒரு இடம் வேணும். இந்த குடும்பத்துல உனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வேணுங்கிறக்காக நான் அந்த துணிக்கடையை ஆரம்பிச்சு கொடுத்தேன். அந்த துணிக்கடை எப்படி ஆரம்பிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு வேளை நீ மறந்துருந்தீன்னா அந்த துணிக்கடைக்கு பணம் கொடுத்தேனே 40 லட்சம், அந்த பணத்தை நீ என்கிட்ட எனக்கு திருப்பி கொடுத்துரு. சொன்ன மாதிரி நான் எல்லாமே மறந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறேங்கிறாங்க மாயா. அப்படியே தூக்கி வாரி போடுது சீனுக்கு. இந்த பக்கமா பத்மாவுக்கும் ஐயோ 40 லட்சம் கொடுத்துருக்காளா, அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது? போறதே போறா, கட்டின துணியோட போக வேண்டியதானே, கொடுத்ததையெல்லாம் எதுக்கு கேட்கறேன்னு நினைக்கிறாங்க பத்மா. சும்மா கிடந்த சங்க ஊதி விட்டுட்டாங்க. இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பத்மா. அடியே பத்மா, சும்மா சுத்திக்கிட்டு இருந்த எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தது மாயா. தொழில அமைச்சு கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுத்ததும் மாயா. இன்னைக்கு அவ கேட்கிறபடி பணத்தை 40 லட்சம் இல்ல வட்டிக்கு முதலுமா சேர்த்து கொடுக்கணும். அம்மால மகனுமா சேர்ந்து 40 லட்சத்தை எப்படியாவது வெளியில போய் பெரட்டி பாத்துருங்க பார்க்கலாம். மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் எங்க நிக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு மணிவண்ணனும் சவால் விடுறாங்க. பத்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க. 40 லட்சம் தானே, அந்த பணத்தை நான் இப்பவே கொடுக்குறேன், அடுத்த செகண்டே நீ வெளியில போயிடணும் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு சீனு அந்த வீட்டுல இருந்து வெளியில போறாங்க. இவ்வளவு ஈஸியா 40 லட்சத்தை திரட்டிட்டு வந்துருவானா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சீனு எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பணம் மாயா கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல உண்மைகள் சீனுக்கு தெரிய போகுது. அப்ப என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.